வேலை பார்க்குறவங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, எப்ப வேலைய மாத்துறது? இதே வேலையில இருந்தா டெவலப் இல்லாம இருப்போம். அல்லது நிம்மதி இல்லாம இருக்கறனால வேலைய மாத்தலாம் அப்படின்னா, நெறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அப்ப வேலை எப்ப மாறும் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னா, அதுக்கு ஒரு வழி இருக்கு ஜாதகத்துல. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் வச்சுக்கலாம். இங்க பாருங்க, ரிஷப லக்னத்துல பிறந்த இந்த ஜாதகத்துக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறது ராகு தசையில சனி புத்தி நடக்குது. இவருக்கு வேலை போயிடுச்சு. அப்ப எப்படி போச்சு அப்படின்னா, இங்க சனி தசை ராகு புத்தி. ராகு தசை சனி புத்தி இல்ல. இங்க சனி தசை ராகு புத்தி நடக்குது. இதுல இந்த சனி, ராகு 2மே வந்து முழு நெகட்டிவான பிளானட்ஸ். இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருந்து, அல்லது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்திருந்து, அல்லது சனி ராகுவ பார்த்து, அல்லது ராகு சனிய பார்த்து, ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆயிருந்தா, சனி தசை ராகு புத்தி நடந்தாலும், ராகு தசை சனி புத்தி நடந்தாலும் கண்டிப்பா பிரச்சனையாகும். அப்போ அந்த டைம்ல என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கு வந்து இது மாரி வேலையில வந்து பிரச்சனைகள் வரும். இதுக்கு என்ன காரணம்? எதுக்கு ஹெல்த், எதுக்கு வேலை அப்படின்னா, சனி வந்து ஆயுள குறிக்கிறதுங்கிறதுனால ஹெல்த் ட்ரபிள் குடுக்கும். அதே மாரி தொழில குறிக்கிறதுங்கிறதுனால வேலையில ட்ரபிள் குடுக்கும் அப்படிங்கிற மாரி 2 டைப்பான பிரச்சனைகள் இதுல இருக்கு. சரி. இப்ப இந்த பர்ட்டிகுலர் ஜாதகத்த பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல ராகு நிக்கிறார், புத்தி நடத்துறவர். சனி வந்து 12ஆம் இடத்துல நிக்கிறார். சனி வந்து மறைவு ஸ்தானத்துல நிக்கிறனால தப்பில்ல. அவர் நீசமாயிருக்கார். ஆனா வக்ரமாயிட்டார். அதனால சனி வந்து வக்ரமாய் நிக்கிறதுங்கிறதுனால, அது நீச்சபங்க ராஜயோகத்துல இருப்பார். வக்ரமான பிளானட் ராகு கேதுவோட கனெக்ட் ஆனா யோகத்த செய்யணும்ன்றது விதி. அப்ப இது யோகத்த செய்யலையா? ஏன் வந்து வேல போச்சு அப்டின்னா, இந்த சனிய வந்து ராகு வந்து 3ஆம் பார்வையா பார்க்குறார். அப்போ இந்த ராகு பார்வையில சனி மாட்டுறதுங்கிறதுனால வேல போகுது. சரி. அப்போ ராகு வக்ரமா சனி வக்ரமா தானே இருக்காரு. அப்ப ராகுவோட கனெக்ட் ஆகல நல்லா தானே இருக்கணும் அப்டின்னா, ஆக்சுவலா இந்த பீரியட் வந்து கால்ல அடிபடணும், இல்லாட்டி கையில அடிபடணும். அது மாதிரியான ஒரு பீரியட் இடது பக்கத்துல. அப்ப அதுக்கு பதிலா, அதாவது பிசிக்கல் டேமேஜ குடுக்குறதுக்கு பதிலா ஃபைனான்ஷியல் டேமேஜ குடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் இதுல உண்மை. அப்ப இந்த ராகு தசை சனி புத்தி முடியிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அடுத்து வேலையெல்லாம் கிடைக்கும். ஆனா அது நிரந்தரமான ஸ்ட்ராங்கான ஒரு வேலையா அமையறது கஷ்டம். அப்ப அதுக்கு அடுத்து ராகு தசை சனி புத்தி 2 வருஷம் 10 மாசம் 24 நாள் வரும். இந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராகு சனி முடிஞ்சு புதன் வரையில ஸ்டெபிலைஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ராகு சனி எங்க கனெக்ட் ஆனாலும் அந்த டைம்ல அந்த தசா புத்தி சனி தசை ராகு புத்தி அல்லது ராகு தசை சனி புத்தியில ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சு தான் மேல வரணுங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம்.